திருமணத்துக்கு பின் கணவரது பெயரை தன் பெயரோடு இணைத்து அழைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 வகையில் இது மார்க்க ரீதியாக தவறானது. ஒன்று, தந்தையுடைய பெயரை இணைப்பது தான் இஸ்லாத்துடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா இடங்களிலும், அதாவது இது ஒரு வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது, அதாவது அடையாளப்படுத்தல்களை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்தையோடு இணைத்து தான் என்ன செஞ்சுக்கிறான், எல்லா இடத்திலும் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் கணவனை இணைத்து கொள்வது என்பது ஒரு தவறான ஒரு நடைமுறை. இது ஒரு பிழையான ஒரு அம்சம். இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிரானது என்பது 2வது அம்சம். இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஒரு கல்ச்சரை நம்ம என்ன செய்கிறோம், இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறோம். இது ஒரு வகையில் தவறு. 2வது, மார்க்க ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாமிய பாரம்பரியம் என்பது தந்தையோடு இணைப்பது தான். தந்தை அல்லாதவரோடு இணைப்பது என்பது மார்க்க ரீதியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது ஆதாரமாக காட்டுறாங்க. என்ன, இம்ராஅத்து ஃபிரௌனுடைய மனைவி என்று வந்திருக்குது. அதே போல் என்ன, அதாவது வம்ராஅத்துஹு அபூலஹபுடைய மனைவி என்று வந்திருக்குது. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது இணைத்து வளமையாக யூஸ் பண்ணப்பட்டதல்ல. ஒருவருடைய மனைவி என்று சொல்லக்கூடாது, நம்ம சொல்லலை. ஆயிஷாவுடைய, அதாவது கணவர் அப்துல் ரஹ்மான் அப்படி என்று சொல்லக்கூடாது, நம்ம சொல்லலை. ஆனால் ஆயிஷா அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்லலாமா அப்படின்றது தான் நீங்கள் கேள்வி. கணவருடைய பேரை இணைத்து சொல்லலாமா என்பதுதான் கேள்வி. இது ஒரு ஆதாரமாக நம்ம சொல்லக்கூடாது. எனவே எல்லா இடங்களிலும் மிகச்சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரோடு இணைத்து கூட ஆயிஷா அப்துல் ரஹ்மான் என்று சொல்லப்படலை. எப்போயாவது சொல்லப்படுற நேரத்தில் இந்த அமைப்பில் தான் சொல்லப்படுது. யாராவது இப்படி சொல்லலாமான்னு கேட்டால், எப்படி, இன்னாருடைய மனைவி ஆயிஷா, இன்னாருடைய மனைவி உமைமா, இப்படி சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம். அப்படி சொல்லப்படுறதில் இப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒரு அம்சம். இங்கே நடக்கிறது என்னன்னு சொன்னால், பேரை ஷார்ட் பண்ணி அந்த மனைவி என்ற பகுதியை எடுத்துடுறது. நிஸ்பத்து, அதாவது கனெக்ஷனை டிரெக்ட்லி என்ன செஞ்சிடறது, உண்டாக்கிறது. மகளை எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணி சொல்லுவோமோ அந்த அமைப்பில் இதை உண்டாக்கிறது என்பது தவறான ஒரு விஷயம். எத்தனையோ ஒரு பெண் உரிமை என்றெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடியவர்களும் இதை ஆதரிப்பது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. மார்க்கம் அப்படி இணைக்காத, தந்தையோட இணை அப்படி என்று சொல்லுது. அந்த இடத்துல வாய்மூடி மௌனமாக என்ன செய்கிறாங்க, இருந்துடுறாங்க. பெண் சாதாரணமான இடங்களில் எங்கெல்லாம் பேசக்கூடாதோ அந்த இடங்களெல்லாம், அதாவது ஆதிக்கம், கணவர்களுடைய ஆதிக்கம் என்றெல்லாம் பேசுகிறவங்க இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. இஸ்லாம் அந்த இடத்துல கூடாதுன்னு சொல்லுது. அந்த இடத்துல இஸ்லாத்துடைய அந்த நல்ல அடையாளத்தை வெளிப்படுத்த அவர்கள் என்ன தயாராக இல்லை. எனவே தவறான முறை தவிர்த்து கொள்ள வேண்டும். தந்தையோட பெயரோடு தான் என்றைக்கும் ஒரு பெண்ணோ ஆணோ என்றைக்கும் தந்தையுடைய பெயரோடு தான் இணைந்திருக்க வேண்டும்.